கத்தாரில் இப்படி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்துருக்கீங்களா? குட் மார்னிங். மார்னிங் எழுந்திரிச்சு எல்லோரும் ரிலாக்ஸ்டாக அப்படியே இந்த ஃபார்ம் ஹவுஸில் ஜாலியாக உட்காந்துட்ருக்கோம். இப்போ தான் குழந்தைங்கள்லாம் இங்கே விளையாண்டுட்டு வந்தாங்க. தண்ணியில் எல்லோரும் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிச்சுட்ருக்குறாங்க. மிச்சவங்களாம் நாங்கள் ஒரு 4-5 ஃபேமிலி மட்டும் அப்படியே இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு 10 மணிக்கு மேலே அப்படியே மெதுவாக கிளம்பி தோஹா போகலாம். இதுதான் ஹால். நாங்கள் நேற்று எங்களோட கறிவிருந்து ஈவெண்ட் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் தான் வச்சுருந்தோம். ஒரு 3-4 பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெரிய ஹாலோட இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இந்த ஃபார்ம் ஹவுஸ் பற்றின டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் வேணும் அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு பெட்ரூமே ரொம்ப பெரிய சைஸ் வித் அட்டாச்சு பாத்ரூம். ஸோ இப்போ பார்த்தது 2 பெட் போட்டிருந்தாங்க. இதில் வந்து 4 பெட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இல்லை 5 பெட் வித் அட்டாச் பாத்ரூமோடவே இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியாவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் எல்லோரும் இதிலலாம் விளையாண்டுட்டு, ப்ளஸ் வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கும் தனியாக ப்ளே ஏரியா இருக்குது. அங்கேயுமே இந்த மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்குன்னு தனியாக ப்ளே ஏரியா மாதிரி கொஞ்சம் இருக்குது வித் ஸ்விங்கோட. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ப்ளஸ் பார்பிக்யூ போடுறதுக்குனே தனியாக ஒரு செட்டப்பும் இருக்குது. ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட். அதுவும் இந்த வின்டர் டைமில் மிஸ் பண்ணாதீங்க.